வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய குட்டீஸ் தமிழ் வகுப்புக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழ் வகுப்புல நம்ம உயிர்மெய் எழுத்து வரிசைகள் ஃபுல்லா நம்ம படிச்சுட்டோம். அப்படிதானம்மா? ஆல் இருந்து அவ் வரிசை வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டோம். அப்படிதானே? இப்போ தமிழ் எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்திரலாமா? தமிழ் எழுத்துகள். சரிங்களா? என்னது? தமிழ் எழுத்துகள் எத்தனை இருக்குன்னு பாத்திரலாமா? இப்போ தமிழ் எழுத்துகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாமா? இங்க பாருங்க. தமிழ் எழுத்துக்கள்ல முதல்ல உயிர் எழுத்துகள். சரிங்களா? முதல் என்னது? உயிர் எழுத்துகள். மொத்தம் எத்தனைன்னு படிச்சோம்? உயிர் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் மொத்தம் 12 படிச்சோமா? உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை படிச்சோம்? 12. அடுத்தது மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை படிச்சோம்? 18. மெய் எழுத்துகள் மொத்தம் 18 படிச்சிட்டோமா? அடுத்து பாருங்க. உயிர்மெய் எழுத்து மொத்தம் உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துகள் மொத்தம் அதாவது ஆல இருந்து அவ் வரிசை வரைக்கும் நம்ம படிச்சோம் இல்லையா? அதுல எத்தனை எழுத்துகள் இருக்கு தெரியுங்களா? 216. இங்க பாருங்க. 216 எழுத்துகள் இருக்கு. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துகள் 216. இப்ப பாருங்க. ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று இருக்கு. அந்த எழுத்து என்ன? அக்கு. ஆயுத எழுத்து என்னது? அக்கு. அது எத்தனை எழுத்து? ஒரு எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனை? ஒரு எழுத்து. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 247. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்மா? 247 எழுத்துகள். என்னது? தமிழ் எழுத்துகள். மொத்தமா நம்ம தமிழ் எழுத்துகள் 247. இத்தனை எழுத்துக்களை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? தமிழ் எழுத்துக்களை வச்சுதான் சொற்கள் உருவாக்குறோம். அடுத்து வாக்கியங்களா படிக்கிறோம். நம்ம பேசுறோம். ஓகேவா? இந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? டெய்லியும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 247. ஓகேங்களா? இப்ப தெரிஞ்சிருச்சா தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கண பகுதி பார்க்க போறோம். சரிங்களா? இலக்கண பகுதியில ஃபர்ஸ்ட் பேசிக் படிக்க போறோம். சரிங்களா? 2ஆம் வகுப்புல இருந்து இந்த இலக்கணம் நமக்கு ஆரம்பிக்குது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பாத்துடலாமா? இங்க பாருங்க. உயிர் எழுத்துக்கள் நம்ம 12 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்படிதானே? உயிர் எழுத்துக்கள் 12 ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. உயிர் எழுத்துக்கள் நம்ம 12 படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த உயிர் எழுத்துக்களை நம்ம 2 வகையா பிரிக்க போறோம். இந்த உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா? இதை நம்ம 2 வகையா பிரிக்க போறோம். இங்க பாருங்க. 2 வகையாக நம்ம என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். ஓகேங்களா? அதுல முதல் என்ன அப்படின்னா உயிர்குறில். முதல்ல என்ன? உயிர்குறில். சரிங்களா? முதல் வகை என்ன? உயிர்குறில். எப்படி சொல்லணும்? உயிர்குறில். இது பாத்தீங்கன்னா அடுத்த பிரிவு உயிர் நெடில். அடுத்த பிரிவு என்னது? உயிர் நெடில். சரிங்களா? இது ஏன் நம்ம உயிர் குறில் அப்படின்னு சொல்றோம்னா இதுல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே குறைவான ஓசை உடையது. குறைவான ஓசை உடையது இந்த உயிரெழுத்துக்கள்ல வரக்கூடிய குறில் எழுத்துக்கள். சரிங்களா? இப்ப என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாமா? நம்ம உச்சரிச்சு பார்த்தோம்னாலே தெரியும். இங்க பாருங்க. இது எப்படி சொல்லணும் நம்ம? அ, இது, இ, உ, எ, ஓ. சரி, மொத்தம் எத்தனை எழுத்துமா? 5 எழுத்துகள். மொத்தம் எத்தனை எழுத்துமா? 5 எழுத்துகள். இது எல்லாமே குறில் எழுத்துகள். இப்ப சொல்லுங்க. எப்படி வருது சவுண்டு? நம்மளோட ஒலி எப்படி இருக்கு? குறைவா வருதா? அ, இ, உ, எ, ஓ. இதெல்லாம் குறுகிய குறைவான சவுண்டு வர்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? குறில் எழுத்துகள் சொல்றோம். குறைவான ஓசை உடைய எழுத்துக்கள் நம்ம என்னன்னு சொல்றோம்? உயிர் குறில் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப மீதமுள்ள எழுத்துகள் இங்க பாருங்க. மீதம் உள்ளது இப்ப நெக்ஸ்ட் என்னது? ஆ. ஆ நீண்ட சவுண்டா வருதா? அடுத்து பாருங்க. ஆக்கு அடுத்து ஈ. அடுத்தது ஊ. ஏ. ஐ. ஓ. ஔ. சோ மொத்தம் எத்தனை எழுத்துமா இதுல?
7 எழுத்துகள். உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துகள்? 7 எழுத்துகள். சரிங்களா? இப்ப உச்சரிச்சு பாருங்க மறுபடியும். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களுமே என்ன எழுத்துக்கள்? உயிர் நெடில் எழுத்துகள். சரிங்களா? உயிர் நெடில் எழுத்துகள். ஏன்னா நீண்ட ஓசை உடையது. நீண்ட ஓசைன்னா அதனோட ஓசை அப்படின்னா என்னன்னா அதனோட சவுண்ட். இப்ப பாருங்க ஆ அப்படின்னு அதனோட லென்த் கொஞ்சம் அதிகமாகுதா? இப்ப பாருங்க குறைவா இருக்கு. ஆ நீண்டு போகுது. இ குறைவா இருக்கு. ஈ நீண்டு போகுது. உ குறைவா இருக்கு. ஊ நீண்டு போதா? ஏ குறைவா இருக்கு. ஏ அடுத்தது ஓ ஓ ஐ ஔ இந்த மாதிரி நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள்னால இது பேரு நெடில் எழுத்துகள். இந்த எழுத்துக்கள் பேர் என்னமா? உயிர் நெடில் எழுத்துகள். சரிங்களா? குறுகிய ஓசை உடையதுனால இது பேர் என்ன? குறில் எழுத்துகள். என்ன எழுத்துகள்? குறில் எழுத்துகள். சரிங்களா? இப்ப பாருங்க உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படுமா? 2 வகைப்படும். அவை யாவைன்னு கேட்டா என்ன சொல்லணும்? உயிர்குறில், உயிர் நெடில். சரிங்களா? உயிர்குறில், உயிர் நெடில். உயிர்குறிலுக்கு என்ன மீனிங்? உயிர்குறிலுக்கு குறுகிய ஓசை உடையது, குறைவான ஓசை உடையது. நெடில் எழுத்துக்கள்னா என்னென்ன? நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? நீண்ட ஓசை உடையது. அந்த எழுத்துக்கள் என்னென்னு கேட்டா அ, இ, உ, ஏ, ஓ. இவை 5 என்ன எழுத்துக்கள்? குறில் எழுத்துகள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் என்னது? நெடில் எழுத்துகள். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு பயிற்சி மாதிரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பயிற்சி, சிம்பிளான ஒரு பயிற்சி. சரிங்களா? நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க. இப்ப நான் குறில் எழுத்தா குடுப்பேன். அதை நீங்க நெடில் எழுத்தாக மாற்றி சொல்லணும். சரிங்களா? குறில் எழுத்தா குடுப்பேன். நீங்க நெடில் எழுத்தா மாத்தி சொல்லணும். இப்ப பாருங்க. இது அ. சரிங்களா? இது என்ன எழுத்து? அ. இதை எப்படி நம்ம நெடிலா மாத்தி எழுதணும்? இதுக்கு நெடில் எழுத்து என்ன? ஆவுக்கு நெடில் எழுத்து என்ன? ஆ. அதுக்கு நெடில் எழுத்து என்ன? ஆ. சரிங்களா? இப்போ ஈ. இதுக்கு நெடில் எழுத்து என்ன? ஈ. ஈக்கு நெடில் எழுத்து ஈ. இப்போ ஊ. இதுக்கு நெடில் எழுத்து என்ன? ஊ. ஊக்கு நெடில் எழுத்து என்ன? ஊ. அடுத்து இதுக்கு நெடில் எழுத்து ஏ. ஏக்கு நெடில் எழுத்து ஏ. அடுத்து பாருங்க. ஓ. இதுக்கு நெடில் எழுத்து ஓ. ஓ. இதுக்கு நெடில் எழுத்து ஓ. சரிங்களா? இப்போ குறிலை நெடிலாக மாற்றுக அப்படின்னு நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கேக்குறாங்க அப்படின்னா குறில் எழுத்தை நெடில் எழுத்தாக மாற்றுக அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க முதல் எழுத்தை மட்டும் தான் பார்க்கணும். இரண்டாவது எழுத்து ஒரு சொல் மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாரு எடுத்துக்காட்டு பாருங்க. அமைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமைன் இது ஒரு சொல்லு. சரிங்களா? இதை நம்ம நெடிலா மாற்றி எழுதணும். அப்படின்னா நீங்க இந்த முதல் எழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். இரண்டாவது எழுத்தை பார்க்க கூடாது. சரிங்களா? இப்ப முதல் எழுத்து ஆக்கு நெடில் எழுத்து என்ன? ஆ. சோ இரண்டாவது எழுத்தை அப்படியே எழுதிட வேண்டியதான். இரண்டாவது எழுத்தை அப்படியே எழுதிட வேண்டியதான். சரியாமா? அடுத்தது இதே மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் அப்படிதான். இப்ப நமக்கு முதல் எழுத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதை அப்படியே நெடிலுக்கா மாற்றி எழுதணும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ உயிர் எழுத்துக்கள் நம்ம இன்னைக்கு என்ன வகை பார்த்திருக்கோம்? 2 வகை பார்த்திருக்கோம். உயிர்குறில், உயிர் நெடில். ஓகேவாமா? சோ இதை என்ன செஞ்சு பாருங்க வீட்ல இந்த கிராமர் பகுதியை நீங்க என்ன செஞ்சு பாருங்க வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு போட்டு கேட்டு பாருங்க. சரிங்களாமா? ஒரே நேரத்துல நமக்கு புரிஞ்சிராது. எந்த ஒரு இதுமே நம்ம படிச்சுட்டாலும் அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஓகேங்களா? செயல்படுத்தி பார்க்கறது என்னது? எழுதி பார்க்கறது. உயிரெழுத்துகளின் வகைகள். உயிர்குறில், உயிர் நெடில். உயிர்குறில் எழுத்துக்கள்லாம், உயிர் நெடில் எழுத்துக்கள்லாம் அப்படின்னு நீங்க எழுதி பார்க்கணும். சரிங்களா? நீங்க எழுதி பார்க்க தான் கையெழுத்து வந்து நல்லா திருந்தும். உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பா வரும். சரியாமா? மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அடுத்த ஒரு இலக்கண பகுதியில. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் நான் மேம் குடுக்குற வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீச் பண்ற மெத்தேடு ஒரு ஒரு எளிமையா எப்படி சொல்லி கொடுக்குறேன், அடுத்து வந்து எப்படி ஞாபக சக்தியா வச்சுக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு நீங்க உங்களால முடிந்த ஒரு உதவி லைக் பண்ணுங்க. சரிங்களா? மேம்க்கு முடிஞ்ச உதவி என்னது? ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஒவ்வொரு வகுப்புக்குமா என்ன செய்வேன்? இலக்கண பகுதியில் போட்டுட்டே இருப்பேன். பாடப்பகுதியில் போட்டுட்டே இருப்பேன். அதை நீங்க தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படுது. அவங்களும் நல்லா தமிழ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ லிங்க்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் ஏதாவது தேவைப்படுது.
ரெகுலரா நான் ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும், தமிழ் படிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட WhatsApp நம்பர் குடுத்துருக்கிறேன். சரியாம்மா? அத போய் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. என்ட்ட மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நாள்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, வார நாட்கள்லயா? இல்ல வார இறுதி நாட்கள்ல கேட்கிறீங்களா? உங்களுக்கு வந்து நான் என்ன செய்றேன்னா, ஆரம்பத்துல இருந்தே இலக்கண பகுதி, பாடப்பகுதி, கையெழுத்து பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவாம்மா? என்னோட குட்டீஸ் தமிழ் வகுப்புக்கு மெயினா என்னன்னா, குழந்தைகள வந்து நல்லா எழுத்து பயிற்சி நான் கொண்டு வரணும். நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து பயிற்சி இருக்கு இல்லையா? அழகான வடிவத்தோட ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வரணும். 2வது வாசிப்பு பயிற்சி. ஓகேங்களா? இப்ப வாசிப்பு பயிற்சியில ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. சரிங்களாம்மா? அதனால அந்த 2யும் நம்ம கொண்டு வர்றது தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட குட்டீஸ் தமிழ் வகுப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு குறிக்கோளே. மாணவர்களுக்கு வந்து இந்த 2லயும் அவங்க நல்ல பெஸ்ட்டா வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க எந்த வகுப்புக்கு போனாலும் அவங்க நல்ல தலை சிறந்த மாணவர்களா வருவாங்க. சரிங்களா? சோ கையெழுத்த பார்த்து தான் நம்மள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அ நிர்ணயிப்பாங்க. "ஓ! இந்த கையெழுத்தா? இந்த நல்ல மாணவனா இருப்பான் போலயே!" அப்படின்னு சொல்றது நம்மள நம்மள கையெழுத்து தான் நம்மள என்ன செய்யும் அப்படின்னா, நம்மள இன்னும் உயர்த்தி காட்டும். சரிங்களா? அதனால கையெழுத்து நல்லா கொண்டு வாங்க. கிளாஸ்ல எழுதும்போது அழகான கையெழுத்தோட எழுதுங்க. பொறுமையா எழுதுங்க. அவசரப்பட்டு எழுதாதீங்க. பொறுமையா நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எப்ப எழுதினாலும் சரி, நான் சொல்றது என்னன்னா, நீ எப்ப எழுதினாலும், எந்த வகுப்புக்கு போனாலும் சரி, சொல்லிக்கிட்டு எழுதுற இந்த மனப்பான்மைய மட்டும் நீங்க மறந்துறாதீங்க. ஓகேவாம்மா? உங்களுடைய ஒரு ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன். ஓகேங்களா? இத மறந்துறாதீங்க. ஓகேங்களா? ஓகே. நன்றி செல்லங்களே! மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றிம்மா.